2026ஆம் ஆண்டு விஸ்வாவசு வருஷம் தை மாதம் சப்தமி திதி ஆதிவாதமாகிய ஞாயிற்றுக்கிழமையோட கூடி வளர்ந்தனால இந்த நாள் மிகவும் சூரிய வழிபாட்டிற்கான மிக முக்கியமான நாளாகவும் அனைத்து தெய்வங்களை வழிபடக்கூடிய நாளாகவும் இது அமைகின்றது. இன்றைய நாள் ஸ்ரீ வள்ளி தேவசேனாம்பிகா சமேத சிவஞான சுப்பிரமணிய சுவாமி நித்திய அபிஷேக ஆராதனைகளோட நித்திய அலங்காரத்தோடு நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். பெருமானுடைய கிருபையால் அனைவருக்கும் அனைத்து வளநலன்களும் கிடைத்து ஆரோக்கியமான வாழ்வும் நிலைத்த செல்வமும் கிடைத்து மன நிம்மதியும் கிடைக்க பெருமானுடைய திருவடியில் உங்களது அனைவரையுடைய பிரார்த்தனைகளையும் சேர்த்து என்னுடைய பிரார்த்தனைகளும் வைத்துக் கொள்கின்றோம். இயலிசையில் உசித வஞ்சிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே உயர் கருணை புதியும் இன்பக்கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாய் மயில் தகர்களிடையது அந்த திணைக்காவல் வனஞ்ச குரமகளை வந்தி தனைவோனே கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கதிமுகவ நிலைய கந்த பெருமானே வரியார் கருங்கண் மடமாதர் மகவாசை தொந்த மதுவாகி இருபோதும் நைந்து மெளியாது இருதாளில் அன்பு தருவாய் பதிபாலனம் செய்து அதுல்வோனே பரமேஸ்வரன் தன் அதுல்வாளா அதிகேசவன் தன் மருகோனே அலைவாய் அமர்ந்த பெருமானே ஆறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மண்ணை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க ஸ்ரீதடியாதெல்லாம் ஸ்ரீ வள்ளி தேவசேனாம்பிகா காந்தஸ்ரமே ஸ்ரீ சுப்பிரமணியம் ஸ்ரீ வள்ளி தேவசேனாம்பிகா சமேத சிவஞான சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகதா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகதா இது குகாசன் பார்ப்பனம்ஸ்து.